தண்ணீர் உரம் தேவையில்லை. சாதாரண செடியில் வருடத்திற்கு 60 லட்சம் வருமானம் ஈட்டும் திருவள்ளூர் விவசாயி. தமிழ்நாட்டில் ஒரு சிறிய கிராமத்திலிருந்து அதிக பராமரிப்பே தேவையில்லாத ஒரு செடியை வைத்து இன்று உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யும் பிரம்மாண்டமான வியாபார சாம்ராஜ்யத்தை அவர் உருவாக்கியுள்ளார். இவரது பண்ணை தற்போது ஆண்டுக்கு 60 லட்சம் வரை வருமானம் ஈட்டுகிறது. ஒரு எளிய விவசாயியின் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் எப்படி ஒரு பாலைவன செடியை இங்கே சுரங்கமாக மாற்றியது. திருவள்ளூர் மாவட்டம் ஈசானம் குடும்பத்தில் வசிக்கும் ஜலந்தர் 40 ஆண்டுகளுக்கு மேலாக பலவிதமான செடிகளை வளர்க்கும் அனுபவம் கொண்டவர். ஆனால் இவரது தலைவிதியை மாற்றியது பாலைவன ரோஜா என அழைக்கப்படும் அடீனியம் ஓபிசம் என்ற அற்புதமான செடிதான். 1986ஆம் ஆண்டு மும்பையில்தான் முதலில் அடீனம் செடிகளை சேகரித்த போது அதிலிருந்த அழகையும் வளர்ச்சியையும் ஜலந்தர் உணர்ந்தார். பிறகு அதை புறக்கணித்த போது இவர் அதில் ஒரு லாபகரமான எதிர்காலத்தை பார்த்தார். சாதாரண முறையில் இதை வளர்க்காமல் இதன் ரகசியங்களை கற்றுக்கொள்ள தைவான், தாய்லாந்து, வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்தார். ஒட்டு கட்டுதல் மற்றும் கலப்பினமாக்குதல் நுட்பங்களை சிரத்தையுடன் கற்றார். இது பெரிய நம்பிக்கையான பாய்ச்சலாக அவருக்கு அமைந்துள்ளது. ஜலந்தரின் 15 ஏக்கர் பண்ணை இன்று 450க்கும் மேற்பட்ட பாலைவன ரோஜா வகைகளை தாயமாக மாறியுள்ளது. ஒவ்வொரு செடியும் 3 வெவ்வேறு வகையான பூக்களை பூக்கும் திறன் கொண்டது. இதன் வண்ணங்களோ கண்ணை பிரிக்கும் அழகு கொண்டது. இந்த செடிகளின் விலை இதன் வேரின் வடிவத்தை பொறுத்து மாறுபடுகிறது. சிறிய வேர் கொண்ட செடிகள் 150க்கு விற்கப்படுகின்றன. ஆனால் அரிதான வகையின் தடிமனான மற்றும் சிற்பம் போன்ற வேர்களை கொண்ட செடிகள் 12 லட்சம் வரை விலை போகின்றன. வியட்நாம், தாய்லாந்து மற்றும் சென்னையில் மட்டுமே காணப்படும் அரிய வகையையும் இவர் வளர்க்கிறார். இந்த செடியின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் அதை வளர்ப்பதற்கு எந்த உரமும் தேவையில்லை. ஒரு வாரத்திற்கு 2 முறை தண்ணீர் மற்றும் சரியான சூரிய ஒளி இருந்தால் போதுமானது. இந்த சூழ்நிலையும் தாங்கும் அதன் கடினத்தன்மை ஜலந்தருக்கு வரப்பிரசாதமாக மாறியது. இதனால் இவர் தனது செடிகளை இந்தியா முழுவதும் மட்டுமின்றி துபாய், ஜமைக்கா, மொரிஷியஸ் போன்ற நாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்கிறார். 2015ஆம் ஆண்டில் ஒரே ஆண்டில் 1 லட்சம் அடீனியம் ஓபிசம் செடிகளை துபாய்க்கு ஏற்றுமதி செய்தார். மேலும் தனது பண்ணையை பொதுமக்களின் பார்வைக்கு திறந்துவிட விரும்புகிறார். இவர் ஒரு விவசாயியின் நம்பிக்கை எப்படி ஒரு பாலைவன செடியை 60 லட்சம் மதிப்பிலான ஏற்றுமதி வணிகமாக மாற்ற முடியும் என்பதற்கு ஒரு வாழும் உதாரணமாக இவர் திகழ்கிறார்.